ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மை பாரத் 16வது பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் ஆளுநர் RN ரவி பழங்குடியின மாணவர்களுடன் முரசு கொட்டி நடனமாடி மகிழ்ந்தார். விழாவில் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய ஆளுநர், மொழி குறித்த கேள்வி ஒன்றிற்கு உலகின் மிகவும் தொன்மையான மொழி தமிழ் என பதிலளித்தார். மேலும் 7 நாட்கள் தமிழகத்தில் தங்கவுள்ள மாணவர்கள் குறைந்தது தமிழ் மொழியில் 10 வார்த்தைகளையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். நீதிபதிகள் நியமனத்தின் போது இடஒதுக்கீடு முறைக்கு பிரதிநிதித்துவம் வழங்க அரசியல் சாசன திருத்தம் செய்யக்கோரும் தனிநபர் மசோதாவை திமுக MP வில்சன் மாநிலங்களவையில் அறிமுகம் செய்தார். அதில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போதும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்தும் போதும் மாநில அரசுகளின் கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கொலீஜியம் அமைப்புக்கு அரசியல் சட்ட அந்தஸ்து வழங்கவும் கொலீஜியம் பரிந்துரைகளை அறிவிக்க மத்திய அரசுக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சினைகளின் அடிப்படையில் ஏற்படுகிற முரணை அரசுக்கு சுட்டிக்காட்டுவது கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது என திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் தனியார் பள்ளிகளின் பாதுகாப்பு மாநில மாநாட்டில் பேசிய திருமாவளவன் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கூட்டணி தேவை என்பதனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசாமல் இருக்க முடியாது. பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசுக்கு சிலவற்றை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அல்லது கண்டிக்கிறோம் என்றால் அது கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று கருத வேண்டியதில்லை. கூட்டணி நிலைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு முடிவு, அது வேறு. பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசோடு முரண்படுவது என்பது வேறு. இந்த இரண்டையும் முடிச்சு போட தேவையில்லை. இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம். சென்னையில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தரையிறங்க முடியாமல் விமானங்கள் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்த நிலையில் 9 விமானங்கள் ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. மொத்தமாக 47 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.